என் பெயர் காவ்யா. சென்னை நகரின் மத்தியில் இருக்கும் ஒரு பயண முகவரகத்தில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கை அமைதியாகவும் சாதாரணமாகவும் சென்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் மெதுவாக ஒரு கதை உருவாகிக் கொண்டிருந்தது. அது எனக்குத் தெரியாமலே. என் மேலாளர் அர்ஜுன். 30 வயதான இளைஞன். உயரம், அமைதியான குரல். கண்களில் ஒரு நம்பிக்கை. அவரை பார்த்தாலே ஒரு மரியாதை தோன்றும். அவர் கடின உழைப்பாளி, ஆனால் மனதில் மென்மை அதிகம். ஒவ்வொரு காலையும் காலை வணக்கம் காவ்யா என்று ஒரு சிரிப்புடன் சொல்லும் அந்த ஒரு வார்த்தை என்னுடைய நாள் முழுவதையும் மாற்றிவிடும். முதலில் அது சாதாரணமாக இருந்தது. ஆனால் மெதுவாக ஏதோ மாறத் தொடங்கியது. ஒரு நாள் மாலை அலுவலகம் வெறிச்சோடி இருந்தது. எல்லோரும் சென்றுவிட்டனர். நான் மட்டும் ஒரு முக்கியமான முன்பதிவை முடிக்க அமர்ந்திருந்தேன். அப்பொழுது என் மேசை அருகே ஒரு காஃபி கப் வைக்கப்பட்டது. இன்னும் வேலை முடியவில்லையா என்றார் அர்ஜுன். நான் திடுக்கிட்டேன். சார், இது அவசரமான வேலை. ஒரு கஸ்டமருக்கு ரிசேவ் செய்ய வேண்டும். அதுதான் சார். அவர் சிரித்தார். சார் வேண்டாம், அர்ஜுன் என்று கூப்பிடலாம். அந்த ஒரு வாக்கியம் என் உள்ளத்தில் ஒரு அலை போல் எழுந்தது. அந்த நாளுக்குப் பிறகு எங்கள் பேச்சுகள் மாறின. சிறிய விஷயங்கள், சிறிய சிரிப்புகள். ஆனால் அந்த சிறிய தருணங்களில்தான் என் உணர்வுகளில் பெரிய மாற்றங்கள் உருவாகிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் காலை அவரது அறையிலிருந்து குரல் கேட்டது. கதவு சிறிது திறந்திருந்தது. அவள் ரொம்ப ஸ்பெஷல். அவளிடம் ஏதோ வேறுபாடு இருக்கிறது. நான் அவளை விரும்புகிறேன். என் இதயம் துடிக்கத் தொடங்கியது. அவர் என்னை பற்றியா பேசுகிறார்? நான் அங்கேயே நின்றுவிட்டேன். அந்த நாள் முழுவதும் நான் வேலை செய்தது போல இருந்தாலும் என் மனம் வேறு உலகத்தில் இருந்தது. மதிய நேரத்தில் நான் என் தோழி நந்தினியிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். அவள் சிரித்தாள். அடடா, இது சினிமா மாதிரி இருக்கு. நீயும் அவரை விரும்புறியா? நான் மௌனமாக இருந்தேன். அது பதிலாக இருந்தது. அந்த மாலை எனக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது. காவ்யா, மாலை 4 மணிக்கு என்ன அறைக்கு வர முடியுமா? முக்கியமான விஷயம் பேசணும். என் கைகள் குளிர்ந்தன. இதுதான் அந்த தருணம். நான் நேரத்தை பார்த்தேன். 4 மணிக்கு 10 நிமிடங்கள் இருந்தன. மெதுவாக என் இருக்கையிலிருந்து எழுந்து வாஷ்ரூமுக்குச் சென்று முகத்தையும் முடியையும் சீராக்கிக் கொண்டு வெளியே வந்தேன். தயங்கியபடி பாஸ்ரூமை நோக்கிச் சென்றேன். நான் மெதுவாக கதவை தட்டினேன். உள்ளே வா என்றார். என் இதயம் படபடத்தது. அவர் என்னை நேராக பார்த்தார். அந்த பார்வையில் ஒரு தீவிரம் இருந்தது. காவ்யா, நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லணும். என் மூச்சு நின்றது போல் உணர்ந்தேன். நான் உன்னுடைய வேலைக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கிறேன். ஆனால் அது மட்டும் இல்ல. அவர் ஒரு நொடி அமைதியாக அவளை பார்த்தார். நான் உன்னை விரும்புகிறேன். அந்த வார்த்தைகள் என் உலகத்தை முழுவதும் மாற்றிவிட்டது. நான் மெதுவாக கேட்டேன். இது உண்மையா? அவர் சிரித்தார். நீயே என்ன நினைக்கிறாய்? என் கண்களில் கண்ணீர் வந்தது. நானும் என்று நான் சொல்லத் தொடங்கினேன். நானும் உங்களை விரும்புகிறேன். அந்த தருணம் அமைதியான அலுவலகம் ஒரு காதல் கதையின் சாட்சியாக மாறியது. அதற்குப் பிறகு எங்கள் உறவு மெதுவாக வளர்ந்தது. அவர் என் மேலாளர் என்ற எல்லையை மதித்து நாங்கள் கவனமாக நடந்து கொண்டோம். அலுவலகத்தில் எதுவும் வெளிப்படையாக இல்லை. ஆனால் ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு சிரிப்பும் எங்களுக்கு மட்டும் தெரிந்த ஒரு ரகசியம். சில மாதங்கள் கழித்து அவர் என் வீட்டிற்கு வந்தார். என் பெற்றோரிடம் மரியாதையாக பேசினார். உங்கள் மகளுடன் நான் வாழ்நாள் முழுவதும் வாழ விரும்புகிறேன் என்றார். என் அப்பா அவரை பார்த்து சிரித்தார். அவள் சம்மதம் முக்கியம் தம்பி. நான் தலைகுனிந்து நின்றேன். அது என் சம்மதத்தின் அறிகுறி. திருமணம் எளிமையாக நடந்தது. குடும்பம், நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடினர். அந்த நாளில் நான் ஒரு உண்மை புரிந்து கொண்டேன். சில காதல்கள் புயலாக வராது. அவை மெதுவாக நம் வாழ்க்கையில் நுழைந்து நம்மை முழுமையாக மாற்றிவிடும். திருமணத்திற்குப் பிறகு நாங்கள் ஒன்றாக வாழ்க்கையை கட்டியெடுத்தோம். அவர் என்னை எப்போதும் ஆதரித்தார். நானும் அவருடன் இணைந்து வேலை பார்த்தேன். வேலை, குடும்பம், கனவுகள் எல்லாவற்றையும் சமநிலையுடன் நடத்தினோம். ஒரு மாலை வீட்டின் மாடியில் நாங்கள் இருவரும் அமர்ந்திருந்தோம். காற்று மெதுவாக வீசியது. அவர் என்னை பார்த்து கேட்டார். அந்த நாள் நான் பேசினதை நீ கேட்கவில்லை என்றால் என்னாகியிருக்கும்? நான் சிரித்தேன். அப்போ இந்த கதை நடந்திருக்காது. அவர் என் கையை பிடித்தார். அப்படியானால் அது நம்முடைய விதி. நான் மெதுவாக சொன்னேன். இல்ல, அது நம்முடைய துணிவு. அந்த இரவு நான் வானத்தை பார்த்தேன். ஒரு தவறான கேள்வி, ஒரு பனி துணிவு, அவை சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கின. அது ஒரு காதல் கதை மட்டுமல்ல. அது 2 இதயங்கள் ஒன்றாக வளர்ந்த கதை.